Taste the Daily. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தின் 10வது நாளில் திருவாரூர் மாவட்டத்தில் கழக பொதுச் செயலாளர் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். நன்னிலம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நன்னிலம் பேரூராட்சி பேருந்து நிலையம் பகுதியில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் குவிந்துள்ள நிலையில் திமுகவின் அவலங்களை கழக பொதுச் செயலாளர் எடுத்துரைக்க உள்ளார். கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்கள் என பதிவு செய்யுங்க. வணக்கம் அருண். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்கிற எழுச்சி பயணத்தின் 10வது நாளாக நன்னிலம் பேரூராட்சி பகுதியிலே மாட்டு வண்டியிலே விவசாயிகளுடைய நாயகனாக, விவசாயிகளுடைய பாதுகாவலனாக அவரே தனது திருக்கரங்களால் மாட்டு வண்டியை ஓட்டிக் கொண்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவரோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர் காமராஜ் அவர்கள் கழகத்துடைய பொதுச் செயலாளர் மாட்டு மேற்கொண்டிருக்கிறார். இந்த மாட்டு வண்டியில வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக விவசாயிகளுடைய பாதுகாவலனாக, குடிமராமத்து நாயகனாக திருவாரூரில் இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான விவசாய பெருங்குடி மக்கள் திரண்டிருக்கக்கூடிய அந்த மக்கள் கூட்டத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் வெள்ளை மாடுகள் கூட்டப்பட்ட மாட்டு வண்டியிலே வெள்ளுடையிலே பச்சை துண்டோடு அவர் வரக்கூடிய காட்சியை பார்க்கிற போது எங்களுடைய விவசாயி வந்து கொண்டிருக்கிறார் என்று உற்சாகத்தோடு அந்த எழுச்சியோடு விவசாய பெருங்குடி மக்களும் பெண்களும் ஆரவாரத்தோடு வரவேற்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது. மலர்களை தூவி முளைப்பாரி எடுத்துக்கொண்டு அவர்கள் மாட்டு வண்டியிலே அவர் பயணம் மேற்கொண்டு வர அந்த மக்கள் வரவேற்று வருகிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் செல்லுகிற இடமெல்லாம் உற்சாக வரவேற்பு. ஒவ்வொரு இடத்திலும் விவசாய பெருங்குடி மக்கள் அவருக்கு அளிக்கக்கூடிய வரவேற்பினை பார்க்கிற போது 2026 சட்டமன்ற தேர்தலிலே அதிமுக அரியணை ஏறுவது உறுதி என்பதை திருவாரூர் மாவட்டம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. விவசாயிகளுடைய நாயகன், விவசாயிகளுடைய பாதுகாவலர் தற்போது மாட்டு வண்டியிலே தனது பயணத்தை தொடங்கி இருக்கிறார். திருவாரூரிலே விவசாய பெருங்குடிகள் மத்தியிலே, விவசாயிகளுடைய வரவேற்புக்கு மத்தியிலே மாட்டு வண்டியில் அவர் வந்து கொண்டிருக்கிறார். அந்த மாட்டு வண்டியில் வரக்கூடிய அவரை பார்த்து அனைத்து அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் மலர்கள் தூவக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மாட்டு வண்டியில் வருகை தந்து கொண்டிருக்கிறார். வானிலிருந்து வருண பகவான் மலைகளை தூவுவது போல மலர்களை விவசாய பெருங்குடி மக்கள் அவரை மலர்களை தூவி உற்சாக வரவேற்பு அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எப்பொழுதுமே விவசாயிகளுடைய பாதுகாக்கக்கூடிய மாபெரும் இயக்கமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. விவசாயிகளை குறைகளை, விவசாயிகளுடைய துயரங்களை, பேரிடர்களில் பாதிக்கப்படுகிற பொழுது அவர்களுக்கு ஏற்படுகிற இழப்பீடுகளை, பூச்சிகளால் பாதிக்கப்படுகிறது பொழுது அதற்கான நஷ்டங்களை வழங்குகிற பேர் இயக்கமாக ஆட்சியில் இருக்கிற போது பல்வேறு அவர்கள் இழப்பீடுகளை வழங்கி இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் இன்றைக்கு திருவாரூர் என்கிற இந்த விவசாய பூமியிலே வருகிருந்து கொண்டிருக்கிறார். பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் திரண்டு உற்சாகமான வரவேற்பினை இதோ பாருங்கள், இதுதான் விவசாயிகளுடைய நாயகனுக்கு விவசாயிகள் வரவேற்கக்கூடிய மிகப்பெரிய பிரம்மாண்ட வரவேற்பு என்னும் விதத்திலே திருவாரூரிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு அந்த வரவேற்பினை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இரட்டை இலையை காட்டி உற்சாகமாக வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஏதோ எங்கள் பொதுச் செயலாளர் வந்துவிட்டார், 2026 ஆட்சி கட்டிலே அமரப்போகிற முதலமைச்சர் வந்துவிட்டார், விவசாயிகளுடைய பாதுகாவலர் வந்துவிட்டார் என்று உற்சாகத்தோடு அவரை வரவேற்றுக் கொண்டிருக்கிறார். நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த நன்னிலம் குடவாசல் வலங்கைமான் பேரண்டத்தில் 258 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலே பள்ளி மாணவர்களுக்கு பிற்படுத்தப்பட்டோருக்கு பல்வேறு விடுதி கட்டிடங்களை அதிமுக ஆட்சியிலே கட்டி கொடுக்கப்பட்டது. நன்னிலம் வட்டார மீன்குடியிலே 100 லட்சம் மதிப்பீட்டிலே விதைப்பண்ணை ஏற்படுத்தப்பட்டு 128 லட்சம் மதிப்பீட்டில் உள்கட்டமைப்புகள் மேற்கொள்ளப்பட்டது. 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலே விதை சேமிப்பு கிடங்கு ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டது. நன்னிலத்தில் 160 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலே அரசு கலைக்கல்லூரிக்கு மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கான மாணவர்களுக்கான விடுதி கட்டிடம், மாணவிகளுக்கான விடுதி கட்டிடம் கட்டிக் கொடுக்கப்பட்டது. இப்போது நன்னிலம் அரசு கலைக்கல்லூரி பிற்படுத்தப்பட்டோருக்கான மகளிர் நலவிடுதி 334 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலே அமைத்துக் கொடுக்கப்பட்டது.
அதே போன்று வலங்கைமான் வட்டாரம் ஆலங்குடி மற்றும் ஆவூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் 120 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைத்து கொடுக்கப்பட்டது. ஆலங்குடி, ஆவூர், வேளங்குடி மற்றும் திருவாஞ்சியத்தில் புதிய சுகாதார நிலையம் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டது. ஏரிவேலூர், உத்தமதானபுரம், கண்டியூரில் 22 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலே துணை சுகாதார நிலைய அலுவலக கட்டிடங்கள் அமைத்துக் கொடுக்கப்பட்டது. குடவாசல் வட்டாரம் மானந்தண்டி, ஐயம்பேட்டையில் கால்நடை மருந்தக கட்டிடம் 32 லட்சம் ரூபாய் மதிப்பீடு. குடவாசலே கால்நடை மருத்துவமனை 52 லட்சம் ரூபாய் மதிப்பீடு. வலங்கைமான் மணக்குண்டில் கால்நடை மருந்தக கட்டிடம் 32 லட்சம் ரூபாய் மதிப்பீடு. இப்படி பல இடங்களில் விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் மேம்பட கட்டி கொடுத்தது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. இன்றைக்கு அதை நினைத்து பார்த்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் எழுச்சியோடு வரவேற்பு அளித்துக் கொண்டு வரக்கூடிய அந்த காட்சியினை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்னிலம் பேரூராட்சியில் புதிய அலுவலகம் கட்டிக் கொடுக்க 30 லட்சம் ரூபாய் மதிப்பீடு ஒதுங்கி அமைக்கப்பட்டது. வலங்கைமானில் 25 லட்சம் ரூபாய் விதை சேமிப்பு கிடங்கு அமைத்துக் கொடுக்கப்பட்டது. அதே போன்று நன்னிலம் பேரூராட்சியிலே சாலைகள் மற்றும் பாலங்கள் உள்ளிட்ட வளர்ச்சிப் பணிகள் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும், பேரளம் பேரூராட்சி சாலைகள், பாலங்கள் 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும், குடவாசல் பேரூராட்சியிலே சாலைகள் மற்றும் பாலங்கள் 9 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும், வலங்கைமான் பேரூராட்சியில் பாலங்கள் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும் அமைத்துக் கொடுக்கப்பட்டது. இதையெல்லாம் நினைத்து பார்த்து இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான விவசாய பெருங்குடி மக்கள், விவசாயிகள் தங்களுடைய பாதுகாவலர் வந்துவிட்டார் என்று எழுச்சியான இந்த வரவேற்பை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். மாட்டு வண்டியிலே அவர்கள் அழைத்து வந்து உற்சாக வரவேற்பு முளைப்பாரியோடு கொடுத்தார்கள். தற்பொழுது அடுத்ததாக இந்த பகுதியிலே, அதாவது நன்னிலம் பேருந்து நிலையம் அருகே ஒரு உற்சாகமான எழுச்சி உரையை ஆற்றவிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு திரண்டிருக்கக்கூடிய மக்கள், இதுதான் உண்மையான விவசாயிகள் அளிக்கக்கூடிய வரவேற்பு, இதுதான் விவசாயிகளுடைய நாயகரை பாதுகாக்கக்கூடிய வரவேற்பு என்று ஏராளமான பொதுமக்கள் இங்கே குழுமி அந்த உற்சாக வரவேற்பை, இங்கு இருக்கக்கூடிய அந்த கரங்களை பாருங்கள், உழைக்கிற கரங்கள். நாங்கள் கொடுக்கும் இந்த உற்சாக வரவேற்பு 2026 உங்கள் செஞ்சாட் கோட்டைகளை அமர வைக்கும் என்று காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். 5 விரல்களை அசைத்து காட்டிக் கொண்டிருக்கிறார்கள், 2 விரல்களை உயர்த்தி காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இந்த பிரம்மாண்டமான கூட்டத்திற்கு மத்தியிலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய வாகனம் தவழ்ந்து வந்து கொண்டிருக்கிறது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே இந்த வாகனம் வருவதற்கு கூட இடமில்லாமல் ஒரு குண்டூசி பின் போட்டால் கூட கீழே விட முடியாத அளவிற்கு மக்கள் கூட்டம் அடர்த்தியாக இருக்கிறது. அவ்வளவு மக்கள் கூட்டத்திற்கு மத்தியிலே வந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல தட்டாமுலை ஊராட்சி பத்தினியாபுரத்தில், அதாவது வலப்பாற்றின் குறுக்கே பாலம் 110 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலே கட்டப்பட்டிருக்கிறது. திருமியச்சூர் ஊராட்சி வடபாதியில் வாஞ்சியாற்றின் குறுக்கே பாலம் 62.59 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலே அமைக்கப்பட்டுள்ளது. வேளங்குடி ஊராட்சி சோழங்குறிச்சி மாத்தூரிலே வாஞ்சியாற்றின் குறுக்கே ஒரு பாலம் 70.60 லட்சம் மதிப்பீட்டிலே அமைக்கப்பட்டிருக்கிறது. வேளங்குடி ஊராட்சி தென்னக்கரை மாத்தூர் சாலையிலே நட்டாற்றின் குறுக்கே 85.10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலே அமைக்கப்பட்டிருக்கிறது. இதே போன்று வேளங்குடி ஊராட்சி தென்கரை மாத்தூர் சாலையிலே நட்டாற்றின் குறுக்கே 85.10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலே பாலம். தலிப்பேரி ஊராட்சி தலிப்பேரி பத்தினியாபுரம் சாலையில் 74.80 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலே பாலம். தலிப்பேரி ஊராட்சியிலே பத்தினியாபுரம் சாலையிலே 124.50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலே அவர்கள் அங்கு சாலை மற்றும் பாலம் அமைத்துக் கொடுக்கப்பட்டது. கடுவாங்குடி ஊராட்சி அகரம்பேடு நட்டாற்றின் குறுக்கே ஒரு பாலம் 90.87 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலே பாலம் அமைத்துக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பருத்தியூர் ஊராட்சி இனியாநல்லூரில் புத்தாற்றின் குறுக்கே 108 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலே பாலம். அன்னையூர் ஊராட்சி கரையூர் வடகோணத்தில் குறுக்கே பாலம் 66 லட்சம் ரூபாய் மதிப்பீடு. அதே போன்று ஆதம்பார் ஊராட்சி அச்சுதமங்கலம் வடமட்டம் புதுத்தெரு சாலையிலே திருமலைராஜன் ஆற்றின் குறுக்கே 179.70 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலே பாலம். அதே போன்று சிமிழி ஊராட்சி தலையாளங்காட்டிலே சோழ சூடாமணி ஆற்றிலே குறுக்கே 105 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலே பாலம் அமைக்கப்பட்டிருக்கிறது. முழால் மாஞ்சேரி ஊராட்சி அவிச்சாக்குடி கல்லாற்றின் குறுக்கே 87.50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலே பாலம். சித்தன்வாழூர் ஊராட்சி அண்டாங்கோயில் சித்தன்வாழூர் சாலையிலே 185 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பாலம் அமைக்கப்பட்டிருக்கிறது. மேலவிடை ஊராட்சி ஆண்டாங்கோயில் சித்தான்வாழூர் பகுதியிலே 270 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலே பாலம்.
வேளங்குடி ஊராட்சி உள்கால போடகம் வீரமங்கலம் சாலையிலே வெள்ளாற்றின் குறுக்கே 197 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலே பாலம். குடவாசல் பரவக்கரை ஊராட்சி ஈஞ்சலடி அதாவது 4ஆம் கட்டளை சாலையில் முட்டையாற்றின் குறுக்கே 53 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலே பாலம். அதே போன்று குடவாசல் வட்டாரம் கடகக்குடியில் களஞ்சியூர் கடகக்குடி நூலாற்றின் குறுக்கே 100 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலே பாலம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி பல்வேறு பாலங்கள் அமைத்து கொடுத்து இந்த மக்களுடைய போக்குவரத்து நெரிசல் விவசாய பணிகளை செம்மையாக செய்ய இந்த ஏற்பாடுகளை அதிமுக அரசு செய்து கொடுத்திருக்கிறது. குடவாசல் வட்டாரம் தெருகுடி ஊராட்சி விலாகம் தெருகுடி சாலையிலே கீர்த்தி ஆற்றின் குறுக்கே 78 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலே பாலம் அமைத்து கொடுக்கப்பட்டது. ஆனைக்குப்பம் ஊராட்சி பிடாகை கிராமத்திலே இணைக்கும் வகையில் புத்தாற்றின் குறுக்கே 76 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலே அமைக்கப்பட்டிருக்கிறது. நன்னிலம் கீரனூர் ஊராட்சியிலே அதாவது கூத்தானூரை இணைக்கும் வகையிலே இடையாற்றின் குறுக்கே 56 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலே பாலம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி பல்வேறு இடங்களில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அமைக்கப்பட்ட பல்வேறு மக்கள் நல பணிகளை எண்ணி பார்த்து இன்றைக்கு பல ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கே கூடியிருக்கிறார்கள். அந்த எழுச்சிக்கு மத்தியிலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வரையிருந்து கொண்டிருக்கிறார். அந்த எழுச்சிக்கு மத்தியிலே அவர் எழுச்சி உரை ஆற்றப் போகிறார். அதனை பார்ப்பதற்காக கேட்பதற்காக இங்கு விவசாய பெருங்குடி மக்கள் பல ஆயிரக்கணக்கானோர் குவிந்திருக்கிறார்கள். இந்த நன்னிலம் பேருந்து நிலையமே குறுங்குகிற விதமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை வரவேற்கும் விதமாக இங்கே குழுமி இருக்கிறார்கள். அந்த குழுமி இருக்கக்கூடிய அந்த கூட்டத்திற்கு மத்தியிலே அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய வாகனம் வந்து கொண்டிருக்கிறது. எழுச்சி உரை ஆற்றுவதற்காக அதனை பார்ப்பதற்காக விவசாய பெருங்குடிகள் வருகின்றிருக்கிறார்கள். நெடுஞ்சாலைத்துறை மூலமாக பல பாலங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. குறிப்பாக திட்டை தாராசுரம் சாலையில் வடகரை ஆலந்தூர் வெள்ளாற்றின் குறுக்கே 145 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நெடுஞ்சாலை திட்டத்தின் மூலமாக இங்கே பாலம் அமைக்கப்பட்டிருக்கிறது. மயிலாடுதுறை திருத்துறைப்பூண்டி சாலை 26 கிலோமீட்டர் தூரத்திற்கு 233 லட்சம் மதிப்பீட்டிலே பாலம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று மயிலாடுதுறை திருத்துறைப்பூண்டி சாலையிலே இங்கே பாலம் அமைக்கப்பட்டிருப்பதை பார்க்க முடிந்தது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு மாட்டு வண்டியிலே இன்றைக்கு அந்த விவசாயிகளோடு வந்த காட்சியை பார்த்தோம். இங்கே கூடியிருக்கக்கூடிய கூட்டம் விவசாயிகள் கூட்டம், விவசாயிகளுடைய பாதுகாவலரை வரவேற்க வந்த கூட்டம். 2026 நாளுகிற திமுக அரசு அரியணை விட்டு அகற்ற முடிவுரை எழுதுவதற்கு தயாராகி விட்டோம் என்பதற்காக வந்த கூட்டம் என்பதை இங்கே நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மத்தியிலே இன்றைக்கு திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் சட்டமன்ற தொகுதியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எழுச்சி உரை ஆற்ற இன்னும் வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுக பொதுச் செயலாளர் அவர்கள் பேசி வருகிறார்கள். அதனை நேரலையில் பார்க்கலாம். கனவு நிஜமா நடந்தாச்சே, புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே.